இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சோள தோசையும் கேப்சிகம் சட்னியும். பொதுவாக மில்லட் தோசைக்கெலாம் பார்த்திங்கன்னா காரசாரமான சட்னி தான் சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். பட் இந்த கேப்சிகம் சட்னியும் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் இட்லி அரிசி, 1 கப் வெள்ளைச்சோளம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் உளுந்து, கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ மில்லட்ஸ் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஊறணும். அப்போ தான் நல்லா ஊறும். நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம மாவை அரைச்சி எடுத்துடலாம். மிக்சியில் அரைக்கலாம், அப்படி இல்லைனா கிரைண்டரில் கூட போட்டு நம்ம தோசை மாவு பார்த்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்கணும். இப்போ கேப்சிகம் சட்னிக்கு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குடமிளகாவும் சேர்த்துட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக தாளிச்சிடலாம் சட்னிக்கு. அவ்வளோதாங்க, குடமிளகா சட்னியும் ரெடி ஆயிரும். இப்போ மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை போட்டுடலாம். சூப்பராக கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது தோசை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் கேப்சிகம் சட்னி ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். பட் ரொம்ப காரமாக வேணும்னா கூட கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.